தலைவர் எம்ஜிஆருக்கு இவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். ஒருவேளை அவர் தற்கொலை பண்ணியிருந்தால் நம்ம நாட்டுக்கோ இல்லை தமிழ்நாட்டுக்கோ பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய தலைவர் இழப்பாக ஏற்பட்டிருக்குன்னு தான் சொல்லலாம். ஆனால் இவர் முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி முன்னாடி எழுதப்பட்டதுனால அவரோட தலைவிதியே மாற்றியதுன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்ட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் பண்ணி மக்கள் மனதில் நீங்க இடம் பிடிச்சிருக்காரு. மக்கள் செல்வம் சொல்லி அவரோட பேரும் புகழப்பட்டது. அடுத்தது தமிழ் சினிமாவில் இவர் பண்ண படங்கள் மக்கள் மத்தியிலே பெரும் வரவேற்பை பெற்றதுனால அதன் மூலிமா சினிமா துறையை விட்டு அரசியலுக்கு அதுலேயும் பெரிய சாதனை படைச்சிருக்காரு நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர். அதை மையமாக கொண்டு தான் பார்த்தீங்கன்னா இருவர் அப்படின்ற படத்தில் நம்ம புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கேரக்டரில் மோகன்லால் நடிச்சிருப்பார். அவரோட முதல் மனைவியான ஐஸ்வர்யா இறந்திருப்பாங்க. அதே போல தான் ஜெயலலிதாவும் இருந்தாங்கன்னு சொல்லி அந்த படத்தில் சுட்டி காட்டிருப்பாங்க. ஒருவேளை அந்த படத்தில் இருந்த மாதிரி ரியல் லைஃப் நடந்திருக்குமான்றது எல்லாருக்குமே ஆச்சரியத்தை கொடுக்குதுன்னு சொல்லலாம். புரட்சித் தலைவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.